வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்வில் நல்லது கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா, ஐயா அந்த நல்லது தேடுற மனசு உங்ககிட்ட இருக்கிறனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இன்று உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் காரணமில்லாமல் இல்லை, அது பல வருடங்கள் கழித்து உங்கள் வாழ்வில் சில முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்துவதற்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா இதனால தான் நிறைய பேர் பாருங்கள் லைஃப்பில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன், அன்னைக்கெல்லாம் தெரியல இதுதான் என் லைஃபாக மாறப்போகுதுன்னு, ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு, கடவுள் ஒரு காலத்திலே இதுக்கான அறிகுறியில் எனக்கு காட்டியிருக்காரு அப்படின்லாம் நிறைய நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததை யோசிச்சு பார்க்குறப்ப பல உண்மைகள் அந்த இடத்துல தெரிய வருது. அந்த வகையில் மன தெளிவோடு பயணிக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களுக்குமே எதிர்காலம் மிக தெளிவாக இருக்குன்றத எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் மிதுன ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருந்தால் அந்த குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த கணிப்புகள் கிடைக்காது. நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் எங்கே போனீங்கனாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய இது போன்ற நல்ல கணிப்புகள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருந்தால் அங்கே என்னென்னலாம் நடக்கும். இது எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட குடும்பத்தோடு நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இதே ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது தொடர்ந்து அதே மாதிரி நிறைய பேருடைய குடும்பங்களில் உள்ள ஜாதகங்கள் பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது. அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளும் அவர்கள் கவனிக்க மறந்த சில விஷயங்களும் தான் அவங்க லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அதையெல்லாம் நம்ம கணித்து தற்போதைய கிரகநிலைக்கு ஏற்ற பலன்களாகவும் கணித்து கொடுக்கும் பொழுது அது பெரும்பாலும் எல்லாருக்குமே ஏற்றதாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் முதல்ல நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு நல்ல ஆன்மீக பொருள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்முடைய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கி நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உணர்ந்துருக்காங்க. இதை தான் நான் சொன்ன ஒவ்வொரு பதிவுலையும், ஐயா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி வச்சுக்க பழகிக்கோங்க. அதில் மட்டும் அலட்சியத்தை காட்டிடாதீங்க, அதில் மட்டும் நம்பிக்கை இல்லாமல் இருந்துடாதீங்க. இந்த உலகத்தில் வாழும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த வாழ்ந்து முடிக்கும் வரை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமை உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய கிரகநிலைகள், உங்கள் ஜாதகப்படி கிரகநிலைகள் பல இடங்களில் காலை வாரி விட்டாலும் சில இடங்களில் உங்களை காப்பாற்றுறது உங்களுடைய நம்பிக்கை தான். ஆகவே அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி கொடுக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் இன்றைக்கி வாங்கினவங்களே திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. இது ஏதோ நீங்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்லலைன்றதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் திரும்ப வாங்குவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இன்றைக்கி வாங்கி நல்ல பலனை பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக தான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க, என் சொந்தக்காரங்க வாங்கியிருந்தாங்க, நீயும் போய் வாங்குன்னு சொன்னாங்க, அவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வெளிநபர்கள், நீங்கள் சொல்லி சஜஷன் பண்ண வெளிநபர்கள் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை சொல்லிட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த 1 கிலோ ஆஃபர் இப்போ அதில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். இன்னிலேருந்து அதை நம்ம சொல்லியிருந்தோம், ஆடி மாதத்துக்காக தான் அந்த ஒரு ஜாதக பலன் இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது இன்றோட நிறைவடையுது. இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு 12 பஞ்சகவ்ய விளக்கு இலவசம், 11 சிவப்பு குண்டின் மணிகள் இலவசம், 11 கோமதி சக்கரங்கள் இலவசம், ஒரு சஸ்திர பந்தம் மந்திரம், முருகன் மந்திரங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம், ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன யோகம் தேவையோ அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய அந்த சஸ்திரபந்தம் மந்திரம் வந்து இலவசமாக தரும். இந்த இனிமேல் அந்த 1 கிலோ ஆஃபரில் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இலவச ஆன்மீக பொருட்கள். ஆகவே வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, மிதுனம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னங்க நடக்கும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பார்ப்போம். குறிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரர்களில் நம்ம சில விஷயத்தை மட்டும் இங்கே உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். கும்பம்
சரிங்களா? அப்போ சொல்லியிருப்போம், எந்த குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள கும்பராசிக்காரர்களை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்க போது, அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குன்றதை அவங்க உணரணும். தன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் அந்த குடும்பத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றத கும்பராசிக்காரங்க, இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கும்ப லக்கணம், கும்ப ராசி, இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவர்களுடைய சிந்தனை, செயல், பேச்சு, நடவடிக்கை இதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவாக இருந்தாலும் இவர்களுடைய அந்த பவர் அதிகமாக வேலை செஞ்சுருக்கும் அந்த குடும்பத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் தேவை, யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவ்வப்போது இவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ மிதுனம், கும்பம், இந்த ரெண்டு ராசிக்காரங்க ஒரே குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னங்க முதல்ல அஃபெக்ட் ஆகுது? முதல்ல இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல ஆரோக்கியம். ஆமாம், ஹெல்த் கண்டிஷன் முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த சில வருடங்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்திருக்கு. கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ இது இரண்டும், இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் கடந்த 7 அல்லது 8 வருடத்தில் ஒரு பெரிய மருத்துவ செலவு நடந்திருக்கும். ஆயிருக்குங்களா? அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆயிருக்குங்களா? இது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ பாருங்கள், இந்த கடந்த காலநிலை என்ன சொல்ல வருது? சனி பகவானுடைய தாக்கம், ஏழரை சனி சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம பல பதிவுகளில் பல மணி நேரம் இதை பற்றி நம்ம பேசியாச்சு, சொல்லியாச்சு. அவையெல்லாம் இவர்களுக்கு என்ன அந்த காலநிலை இவங்களுக்கு என்னென்ன கொடுத்துச்சுன்றதையும் நம்ம பல மணி நேரம் பேசியிருந்தோம். அதில் நிறைய தாய்மார்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கண்ணீர் கலங்க நம்மக்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஐயா நீங்கள் சொன்னது 1000% உண்மை, உண்மையிலுமே உங்கள் பதிவுகள் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு மனசார சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரருடைய ஆரோக்கியம், 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் இவர்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், சுவர் இருந்தால்தான் சித்திரம். இந்த வாக்கியத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். ஆரோக்கியம். ஐயா மனசில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது உடம்புலேயே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இங்கே மிதுனம், கும்பம், இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே இன்னொரு இடத்துலையும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வருமானம். பெரும்பாலும் பாருங்கள், மிதுன ராசிக்காரங்களில் பிறந்தவர்கள் அவங்களுக்கான, அதாவது இந்த ஜென்மத்தில் நான் பிறந்துட்டேன்பா, இந்த ஜென்மத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்கேன், கடவுள் இந்த வாழ்க்கையில் எனக்கான வருமானத்திற்கான வழிகளை எதை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கே மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் 35-40 வயசு பக்கமாக நெருங்கிடுறாங்க. எதை எடுத்தாலும் தொடர்ந்து வேலைக்கு அதாவது ஒரே நேர்கோட்டில் வேலைக்கு போக முடியாமல் தவிப்பது. இது மிதுன ராசியில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், 3 மாதம் போகிறோம், அப்படியே நின்றுறோம், திரும்ப இன்னொரு ஜாப்புக்கு போகிறோம், அங்கே போகிறோம், அங்கேயும் ஒரு 4 மாதம் ஒர்க் பண்ணுறோம், திரும்பி அங்கேருந்து நின்றுறோம், இன்னொரு வேலைக்கு போகிறோம். இப்படி தனக்கான நிரந்தர வேலை என்ன, எதை நோக்கி நம் வருமானம் போய் கொண்டு இருக்கிறது, எங்கே நமக்கான ஃபீல்டு இருக்குது, நம்ம திறமை எங்கே காட்டுறது அப்படின்றத தெரியாத ஒரு குழப்ப நிலை இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கடந்த 7 - 5 வருடத்திற்குள் இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஐயா என்னங்க இது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே, அப்போ என்ன எங்களுக்கு இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜோதிட ரீதியாக கிரக பலன்கள் ரீதியாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை பயமுறுத்தணுன்றது நம்மளுடைய எண்ணமே கிடையாது. ஏன்னா நான் அதுதான் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன், எந்த காலநிலையாக இருந்தாலும் விதியை மதியால் வெல்லக்கூடிய நல்லதை எதிர்பார்த்தும் வாழும் மனிதனாக வாழ பழகிக்கோங்கன்றான். நீங்கள் எதுக்குமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஐயோ இப்படி நடந்துட்டுருக்கா, ஐயோ இனிமேல் இப்படி நடக்க போதா, ஏங்க அந்த பயம்? நீங்கள் பயந்துட்டிங்கனாவே உங்கள் மனக்கதவை திறந்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். அந்த பயம் உள்ளே வரதுக்கு இனி அது மூலமாக என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முதல்ல ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னா, ஏன்னா இங்கே இயற்கையாகவே மனிதனுடைய வாழ்வில் என்ன நடக்குதுன்னா, மனிதன் யாராக இருந்தாலும் அவனுடைய காதுக்கு ஒரு விஷயம் வந்துட்டா அவனையே அறியாமல் அந்த மனிதனுடைய மூளை அதற்கான காட்சிகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இங்கே டீப்பாக போனோம்னா இங்கே நடக்கிற விஷயம் இதுதான். நீங்கள் ஆழமாக இந்த வாழ்க்கைக்கான ஆராய்ச்சியை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க, என்ன நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிரகிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் நிற்கும். எங்கே தெரியுங்களா?
எந்த ஒரு வார்த்தை உங்கள் காதுக்கு வந்தாலும் அந்த வார்த்தையை பற்றிய காட்சிகள் உருவாகும் உங்கள் மனசில். இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஜாதகம் பார்க்குறீங்க, ஐயோ உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க, அடுத்த ஒரு மாதத்தில் எங்கேயாவது வண்டியில் போய் கீழே விழுந்துருவீங்கன்னு உடனே உங்கள் மைண்ட் என்ன தெரியுங்களா வேலை செய்யும்? உடனே அந்த வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே உங்கள் மைண்டுக்கு போன உடனே காட்சிகளை உருவாக்கும். எங்கேயா போய் விழுகிற மாதிரி, எங்கேயா போய் இடிக்கிற மாதிரி. அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே அந்த காட்சிகள் ஓடும். ஆகா, இங்கே வளைக்கிறப்ப அவனோ வந்து இடிச்சிருவானோ, அங்கே போய் எங்கேயாவது விழுந்துரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுக்கு காதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்கே தெரியாமல், அவனையே அறியாமல் மனசுக்குள்ள காட்சிகளாக உருவெடுக்குது. அப்போ அந்த காட்சிகளாக உருவெடுக்கும் பொழுது அது பதியப்படுகிறது. அது வேண்டாம், ஐயோ இது எனக்கு பயம், இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அங்கே பதியப்படுகிறது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ பாருங்கள், இந்த மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரரை பொறுத்தவரை உங்களை பற்றிய ஒருவேளை சுயஜாதகத்திலே நாளைக்கு இந்த ப்ராப்ளம் கஷ்டங்கள் இருக்குன்னாலும் அதை உடனே ஒரு விஷயத்த 10ஆ மாற்றி நிறைய பெருசு பண்ணி பார்க்காதீங்க. அதாவது இந்த ஒரு சின்ன விரலை கொண்டு போய் கண்ணு பக்கத்தில் வச்சா உலகமே மறைஞ்சிருங்க, உலகமே தெரியாதுன்றாங்களா, அந்த மாதிரி சின்ன விஷயத்த நீங்கள் கொண்டு போய் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க, கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள். ஏன்னா இது ரெண்டும், இந்த மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடிப்படையில் மாற்றத்தை தேடுபவனே நிரந்தர மாற்றத்தை எதிர்கொள்வான். சரிங்களா? என்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் போதும், என் லைஃப் டோட்டலாக மாறிடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்காது. இங்கே ஒரு விஷயத்தை மாற்றினாலும் லைஃப்லாம் டோட்டலாக மாறாது. உங்களுடைய வாழ்க்கைக்கான 4 திசையிலிருந்து நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். எதனால் நடக்குது, ஏன் நடக்குது, என்ன நம்ம பண்ணணும். உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கணும். ஒரு பக்கம் கிரகங்களுடைய பலன்கள் வேலை செய்யட்டும், இன்னொரு பக்கம் இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும், இன்னொரு பக்கம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், இன்னொரு பக்கம் உங்களுடைய கர்ம வினைகள், நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதுக்கான பலன்களும் உங்களுக்கு வந்து சேருது. அப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மனிதன், இதை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு மனிதன் தான் அதெல்லாம் சேர்ந்து கால்குலேட் பண்ணும்போது தான் அந்த மனிதன் நல்லதை அடையிறானா, கெட்டதை அடையிறானா, சக்ஸஸ் ஆனானா, எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லதை அடைஞ்சான், எத்தனை பர்சன்டேஜ் அவன் தடுமாற்றத்தை பார்த்தான்றது எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறப்ப தான் தெரிய வருது. சும்மா வெறும் நீங்கள் சுயஜாதகத்தினுடைய பலன், கிரகநிலைக்கு இந்த பலன்கள் கொடுக்குதுன்றதை பற்றி மட்டும் வச்சு 100% அந்த மனிதன் அவன் லைஃப்பில் இப்படி தான் இருப்பான்றலாம் சொல்லிட முடியாது. அதாவது அந்த கிரகநிலை பலன்களை அந்த பெரும் அந்த மனிதன் எப்படி யோசிக்கிறான், எங்கே இருக்கிறான், எதை பேசுகிறான், என்னென்ன விஷயங்களை செய்கிறான், நல்லது செய்கிறானா, கெட்டது செய்கிறானா, எதை நம்புகிறான், எந்த விஷயத்தை நம்பி போய் நிற்கிறான், இதையெல்லாம் பொறுத்து தான் அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்ப தான் அந்த வாழ்க்கைக்கான விஷயமே தெரிய வருது. இப்போ மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் முதல் இடம் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் தர்றது ஹெல்த்துக்கு தான் தரணும். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க ஹெல்த்தியாக இருந்துட்டா போதுமா, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காசு வேணுமே அப்படின்னு. நல்லா சாப்பிட்டா தாங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஐயா, நீங்கள் உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இந்த 2 ராசி இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தரீங்களோ மனம் அந்த அளவுக்கு தெளிவாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடல் வலிமை அதிகரிக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை அதிகரிக்குதுன்றப்பே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வருமானத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனிச்சாகணும். 2வது வருமானத்திற்கான விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் வருமானம், வேலை, இதில் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தனக்கான தனித்திறமை, தனித்தொழில் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சுயதொழில் ஏதாவது ஒன்று கற்று வச்சுருப்பாங்க. நீங்கள் மேக்சிமம் பாருங்கள், மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏதாவது ஒரு டெய்லரிங் கற்று வச்சுருப்பாங்க, இல்லைனா மெழுகுவர்த்தி தொழில் கற்று வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கைத்தொழில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக கற்று வச்சுருப்பாங்க. ஏன்னா தனித்திறமை அப்படின்றது இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எப்படி அதை வச்சு முன்னேறது, அதை இன்னும் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் தெரியாமல் தடுமாறக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுனமும் கும்பராசிக்காரங்களுமே. பாருங்கள், திறமை இருக்கும், நல்லா ஓடி ஆடி வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, அதுக்கான ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, அது எப்படி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும், அதற்கான ஃபார்முலா தெரியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய நிலைமை அப்படி இருந்ததுன்னா அது நல்லதில்லை. ஏன்னா பட்டாச்சு, பல வருடங்கள் பட்டாச்சு. கும்பராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில், குறிப்பாக கும்பராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிறைய கந்திருஷ்டிகள் பட்டிருக்கு,
நம்ம இந்த ராசிக்காரங்களுடைய ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்க்குறப்ப நம்ம சொன்னோம், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதாங்க ஐயா, நிறைய கண் பார்வைப்பட்டுருச்சு. நல்லா இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். எல்லாரும் எங்களை பார்த்து பார்த்து ஆஹா இருந்தால் இந்த குடும்பம் மாட்டம் இருக்கணும்ப்பா, இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பான்னு சொல்லி 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 எங்கள் குடும்பத்து மேலே, எங்கள் வருமானத்தின் மேலே, என் வேலையின் மேலே கண்ணு பட்டு இன்னைக்கு எதெல்லாம் கண்ணு பட்டுச்சா இன்றைக்கி அதெல்லாமே தான் எனக்கு தடுமாற்றமாயிருச்சு. இன்றைக்கி வீட்டில் சண்டைகள், வாக்குவாதங்கள், என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்ன கும்பராசிக்காரங்க நிறைய பேர். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே வார்த்தைகளை அள்ளி வீசிட்டேன் அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர். அப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் யார் உருவாக்குனது? இந்த கிரகநிலைகள் அதற்கான பலன்களை கொடுத்தாலும், ஏழரை சனியில் அந்த கஷ்டத்தை பட்டாலும், ஒரு மனிதனாக நீங்கள் தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதில் வந்த நல்ல பேர், கெட்ட பேர், சோதனை, கஷ்டங்கள், அவை யாவும் ஒரு மனிதனாக நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை அனைத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்கள், அதன் மூலமாக கிடைத்த அனுபவங்கள், உங்களுக்கு உரைத்த பாடங்கள் மிக மிக வலிமையானவை, விலைமதிப்பில்லாதவை. எந்த ஒரு நபரும் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கடந்த 8லேருந்து 10 வருஷம் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் கொடுத்தது போல் எந்த அனுபவத்தையும் நீ யாராலையும் தர முடியாது. கும்பம், மிதுனம், இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் கடந்த 8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் கொடுத்த அனுபவங்கள் போல இனி எந்த மனிதனாலும் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணவும் முடியாது, அனுபவத்தை கொடுக்கவும் முடியாது. இனி அதை லெசனாக எடுத்துக்கோங்க, அதை பாடமாக எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? கும்பராசிக்காரங்க தன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் வெளியே சொல்கிறேன், என் பாரம் குறையட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசக்கூடிய, பழகக்கூடிய எல்லா பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க வாயிலிருந்து வர்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு என்னை சுற்றி நன்றி கெட்டவர்கள் இருக்காங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கும்பராசிக்காரங்க. நன்றி கெட்டவர்கள் என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு கட்டத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அந்த வார்த்தை வருது? சும்மா வருமா? அவங்க வாயிலேருந்து சும்மா அந்த வார்த்தை வருமா? அப்படி நடந்து கொள்ளும் நபர்கள் இவர்களை சுற்றி இருப்பாங்க. தேவைக்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டு, தேவைக்கு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான, அதாவது சுயநலமான நபர்களுக்கு நடுவில் கும்பராசிக்காரருடைய லைஃப் பெரும்பாலும் இருந்திருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன், கும்பராசிக்கார நண்பர்களே, இந்த வாழ்க்கைக்கான கசப்பான உண்மைகளை புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கணும், உங்கள் முகத்தில் சிரிப்பு இருக்கணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற குடும்பம் மிக மிக சக்தியை உங்கள் மூலமாக தான் அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் வாழும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இது கும்பராசிக்காரங்களுக்கு நான் எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பாக கும்பராசியில் பிறந்த பெண்கள் அந்த குடும்பத்தின் மகாலட்சுமி. நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கணும். உங்கள் கையில் காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த பட்சம், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் அதிர்வலைகள், அந்த நல்ல வைப்ரேஷன், அதை இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டாதான் நாளைக்கு நான் உருவாக்கிக்கிறேன். இன்றைக்கி நான் ஓரமாக உட்காந்து அழுகிறேன் அப்படின்னா அந்த சூழ்ச்சி வலைக்குள்ளே இன்றைக்கே போட்டு உங்களை அழுத்திடும். நாளைக்கு நல்லதை யோசிக்கவே கூடாது. அப்போ இதையெல்லாம் யோசிக்கும் கும்பம் ராசிக்காரர்கள், கும்பராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், தனக்கு எவ்வளோ கடமை இருக்குன்றதை உணர்வாங்க, எவ்வளோ பொறுப்பு இருக்குன்றதை உணர்வாங்க, அதன்படி நடந்துக்குவாங்க. குறிப்பாக நம்ம சொல்லியிருப்போம், மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடத்துல குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க யாரையாவது ஒருத்தரை சார்ந்து 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 ஐயா மிதுன ராசிக்கார நண்பர்களே, கும்ப ராசிக்காரர்களை நீங்கள் சார்ந்து இருப்பது இதுவரைக்கும் உங்களுக்கு அது தலைவலியாக இருந்திருக்கலாம், வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கலாம், சண்டைகளை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அந்த புரிதலோட நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை சார்ந்து இருப்பது நல்லவைகளை தான் ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தும், நல்ல குடும்பத்தை தான் உருவாக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயா யாருக்கா இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு அதாவது தன் மீது ஒரு தவறு இருக்குன்னு காதுக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி பண்ணுற அந்த மனசு இருக்கணும். முதல்ல ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா உட்காந்து கேட்குற அந்த பொறுமை இருக்கணும். இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்கிறேன். இங்கே எத்தனை பேர் ஒரு நல்லதை சொன்னால் உட்காந்து பொறுமையாக கேட்குறாங்க? நம்ம பேசுகிறது நம்ம வீடியோவில் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுகிறோம். இங்கே எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு. சரிங்க, இவ்வளோ நேரம் நான் பேசலை, நீங்கள் அந்த நேரத்தை வேறு எங்கே கொண்டு போய் செலவிட போகிறீங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, கேம் விளாண்டுருப்பாங்க. அப்படியும் சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அது உங்களை வழிநடத்தும், அது உங்கள் எதிர்காலமாக மாறும், அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இதை புரிந்து கொள்ளும் நபர்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்வார்கள்.
திரும்பவும் சொல்கிறேன், மிதுனம் கும்பம் 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கணும். வருமானத்தை பொறுத்தவரை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணுன்றதுல மட்டும் கவனத்தை செலுத்தினாலே போதுமானது. ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கும்பராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நம் பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதைகளாக உங்கள் மனதில் விழும். அது நல்லதை முளைக்க வைக்கும், நல்லது தேடி பயணிப்பீங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் எது நல்லதோ அது உங்களை தேடி வரும். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.